இங்க ராதிகாவுமே கோபிய கன்வின்ஸ் பண்ண எவ்வளோ ட்ரை பண்றாங்க. ஆனா கோபி இது எதையுமே கேட்காம என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு ராதிகா. சொல்லப்போனா நீ எனக்கு பண்ண விஷயத்துக்கு நான் உங்ககிட்ட கொஞ்ச நாள் வந்து பேசாம கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன ராதிகாவுமே அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை சொல்ல பாக்குறாங்க. இங்க பாருங்க கோபி, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் வராததுக்கு காரணமும் சொல்லிட்டேன். நீங்க கால் பண்ணதுக்கு நான் எடுக்காத காரணமும் நீங்க அடிக்கடி இந்த மாதிரி சரக்கு போட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுவீங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் எடுக்காம விட்டேன். ரீசனையும் நான் பக்காவா சொல்லிட்டேன். அதை விட முக்கியமா நான் உங்களை பார்க்க வர நேரம் எல்லாம் இந்த மாதிரி உங்க அம்மா தான் என்ன தடுத்துட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன். இவ்வளவு சொல்லியும் நீங்க என் மேல நம்பிக்கை இல்லாம ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இங்க பக்கத்துல இருக்க கோபியும், நீ என்னதான் இப்படி எல்லாம் பேசினாலும் கண்டிப்பா என் மேல உனக்கு ஒரு வெறுப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ராதிகா. அதனாலதான் கொஞ்ச நாள் உன்னை விட்டு விலகி இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது கேட்டோன்னு இங்க ராதிகாவும், இங்க பாருங்க, நான் என்னோட எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம உங்க கூட கொஞ்சம் தனியா பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்ககிட்ட நான் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டு கண்டிப்பா நம்ம மறுபடியும் ஒன்னா வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியுமே, இவகிட்ட கண்டிப்பா கோபியை தனியா விட்டோம்னா மறுபடியும் மனசை மாத்திடுவா, இவளை விடக்கூடாது, எப்படியாவது இங்க இருந்து இவளை விரட்டி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, இங்க பாரு ராதிகா, அதான் என் பையன் சொல்லிட்டான்ல, அவனுக்கு தான் அவங்க கூட பேச விருப்பம் இல்ல, அப்ப எதுக்காக அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா இங்க ராதிகாவுமே ஈஸ்வரியை பார்த்து, எங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியை எதிர்த்து பேசுறாங்க. இது கேட்ட கோபியும் ரொம்பவே கோவப்பட்டு, எங்க அம்மா கிட்ட நீ முதல்ல இப்பெல்லாம் பேசாத அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அவர் சத்தம் போட்ட உடனே இவருக்கு இருமலும் வர ஆரம்பிக்குது. உடனே அங்க பக்கத்துல இருக்க இனியாவுமே, அப்பா அப்பா கொஞ்சம் அமைதியா பேசுங்கப்பா, இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான், தயவு செஞ்சு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அவருக்கு இருமல் கண்டினியூ வரதை பார்த்த உடனே இங்க இனியாவுமே டாக்டருக்கு கால் பண்ணி உடனே டாக்டரையும் வர சொல்றாங்க. அங்க டாக்டர் வந்து பார்த்துட்டு இவங்க எல்லாருமே திட்டி அங்கிருந்து வெளியில அனுப்புறாங்க. அனுப்புறது மட்டும் இல்லாம, இங்க பாருங்க கோபி, உங்களுக்கு வந்து இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, சம்மந்தம் இல்லாம நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது, எல்லா விஷயத்தையும் காமா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோபி கிட்டையும் சொல்றாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியுமே ராதிகா, அதுக்கப்புறம் ஈஸ்வரி எல்லாருமே விசிட்டிங் வராங்க. அவங்க வந்து இந்த பக்கம் மறுபடியுமே இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது இங்க ஈஸ்வரி ஒரே வார்த்தையா, தயவு செஞ்சு என் பையன் லைஃபை விட்டு போயிடு, இதுக்கு மேல அவங்க லைஃபை குறுக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவை அவமானப்படுத்தி அங்கிருந்து அமைச்சிடுறாங்க. அதே நேரத்துல இங்க கோபியும் இருந்துகிட்டு, பாக்கியா எங்கம்மா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஈஸ்வரியும் சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ ஏதோ ஹோட்டல்ல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்பா, அவ ஒண்ணும் இல்ல, வேலையை முடிச்சுட்டு வந்துருவா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க அவங்க அம்மா சமாளிக்கிறத பார்த்துட்டு, பரவாயில்லம்மா, நீங்க சொல்றது எனக்கு தெளிவா புரியுது, சொல்லப்போனா நான் பாக்கியா கிட்ட இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இந்த அளவுக்கு அவங்கள கொடுமைப்படுத்திட்டு கடைசி நிமிஷத்துல நான் நல்லவனா மாறினா எப்படிமா, அவன் ஏன் இப்படி என்ன வந்து பாப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரிம்மா, அவகிட்ட கால் பண்ணி எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரியும் பாக்கியாக்கு கால் பண்ணி, பாக்கியா ஒரே நிமிஷம் உங்ககிட்ட கோபி பேசணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாக்கியாவும் அந்த பக்கம் கால் எடுத்துட்டு, எனக்கு வேலை இருக்கத, அவர்கிட்ட என்னால பேச முடியாது, நீங்க பாத்துக்கங்க, அதான் சரியாயிட்டார்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அவங்க சொன்ன பதிலை கேட்டு இங்க ஈஸ்வரியோட முகமும் மாறுது. இது கேட்டான கோபி, அந்த போனை என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன் பாக்கியாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கையில இருந்து அந்த போனை வாங்கி இங்க கோபியுமே பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பாக்கியா, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி விசாரிக்க மாட்டியா, அதை விட நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன மன்னிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த மாதிரி கோபியோட குரல போன்ல கேட்ட உடனே எங்க பாக்கியாவும் ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க. அப்ப கரெக்டா எங்க கோபியுமே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பாக்கியா, எனக்காக கொஞ்சம் என்ன பார்க்க வரியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பாக்கியாவே, எனக்கு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் இருக்கு, நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றது உண்மைதான், பட் ஆனா எனக்கும் வந்து உன்னை பார்க்க வரணும்னு ஆசை தான், பட் இருந்தாலும் என்னால இப்போ உன்னை பார்க்க வர முடியாத சுச்சுவேஷன், எனக்காக ஒரே நிமிஷம் ஹாஸ்பிட்டல் மட்டும் வந்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு பாக்கியாவுமே சரி வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே வீட்டுல இருக்கிற வேலை எல்லாத்தையுமே இந்த பக்கம் ஜென்னி கிட்ட மாத்தி விட்டுட்டு அவங்களுமே டைரக்டா கோபியை பாக்குறதுக்காக இங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி வராங்க. வந்துட்டு கரெக்டா கோபியை பார்க்க உள்ள போகும்போதே இங்க ஈஸ்வரி பாக்கியாவை மறிச்சு, இங்க பாரு, அவன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசிடாத, அவன் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லு, இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம அவனை கஷ்டப்படுத்திடாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாக்கியாவுமே, எனக்கு எதுவுமே பிடிக்காத விஷயமா இருந்தா கண்டிப்பா நான் அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் இருக்கும், அது உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவுமே கோபி கிட்ட பேச போறாங்க. போன உடனே எங்க கோபியை பார்த்து, சொல்லுங்க எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கோபியும் போன உடனே, ஏன் பாக்கியா இன்னுமே என் மேல நீங்க கோவமா இருக்கீங்களா, என்னை பத்தி எந்த ஒரு நலமும் விசாரிக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே பாக்கியாவுமே, ஆல்ரெடி நான் அதெல்லாம் டாக்டர்கிட்ட கேட்டுட்டேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதை விட முக்கியமா இங்க நீங்க நல்லா இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாள் டிஸ்சார்ஜ் ஆயிடலான்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு இருக்க கோபியுமே, ஓகே அப்ப நீங்க இன்னுமே என் மேல கொஞ்சம் அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. உடனே இந்த பக்கம் பாக்கியா, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்பேன், பட் ஆனா அந்த விஷயத்தை நீங்க எனக்காக செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது கிட்ட பாக்கியாவும், என்னால முடிஞ்சா செய்வேன், பட் முடியாது அப்படின்னா நான் கண்டிப்பா மறுத்துருவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இது கிட்ட கோபியுமே, மறுபடியும் நான் அவங்க கூட சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி கோபியோட பேச்சு கேட்ட உடனே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. சொல்லப்போனா இப்ப ராதிகாவோட வாழ்க்கையும் கெடுத்து ஏற்கனவே தன்னோட வாழ்க்கையும் கெடுத்திருக்காங்க, இப்ப மறுபடியும் தாங்கிட்ட வரேன் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு, உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா, உங்களுக்கு எல்லாம் உண்மையிலுமே கொஞ்சம் கூட மனசு கிடையாதா, இந்த மாதிரி இப்பதான் வந்து என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருந்தீங்க, இப்ப அந்த
பொண்ணோட வாழ்க்கைய நட்டாத்துல அப்படியே விட்டுட்டு, மறுபடியும் என் கூட வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் புத்தி இருக்கா முதல்ல? நீங்கலாம் படிச்சவர் தானா கோபி அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாக்கியாவும் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இந்த மாரி பாக்கியா கேட்ட கேள்விக்கு, இந்த கோபியுமே என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஈஸ்வரியும் பாக்கியாவ பார்த்து, "நான் வெளியில வச்சு அவன்ட்ட சொன்னேன்ல, அவன் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லணும்ன்ட்டு, எதுக்காக இங்க வந்து அவன எதிர்த்து பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே இங்க ரொம்ப கோவப்பட்டு ஈஸ்வரிய பார்த்து, "இங்க பாருங்க, உங்களுக்கு வேணா உங்க பையன் ரொம்ப முக்கியமா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அதுல தான் நான் முடிவெடுப்பேன். அதனால அவர் குடுக்குற எந்த ஒரு ஆஃபரையும் என்னால ஏத்துக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இத பார்த்துட்டு இருக்க கோபி, ஈஸ்வரி எல்லாமே அப்படியே ஸ்டன் ஆயி போய் நின்னுட்டு இருக்காங்க.